ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா தற்கொலை. ஸோ நிறைய பேருக்கு தற்கொலை எண்ணம் ரொம்ப சின்ன வயசுலேயே கூட வந்துடுது. ரொம்ப குழந்தையாக இருக்கும்போது கூட, அதுவும் குறிப்பாக இந்த 10th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி டைமில் தற்கொலை பண்ணுறாங்க. பெரும்பாலும் இதுக்கு முன்னாடிலாம் ஒரே காரணத்துக்காக தான் தற்கொலை பண்ணாங்க. அது என்னென்னா மார்க்கு ஃபெயில் ஆகிட்டா அப்பா அம்மா ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு தான் தற்கொலை பண்ணாங்க இதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ நிறைய காரணங்களுக்காக தற்கொலை பண்ணுறாங்க. இப்போ சமீபமாக கூட ஒரு சகோதரர் போலீஸ்காரங்க திட்டாங்க அப்படின்ட்டு டாக்ஸி டிரைவர் தற்கொலை பண்ணியிருக்கிறார். இதுக்கு முன்னாடி அனிதான்னு ஒரு சகோதரி நீட்டு தேர்வில் செலக்ட் ஆகலை அப்படிங்கிறதுக்காக தற்கொலை பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க ஒரு காரணம் முன் வைக்கிறாங்க, இதனால தான் நாங்கள் இறக்குறோம் அப்படின்ட்டு. அந்த காரணத்தை சரி பண்ண ட்ரை பண்ணுறோம். அதாவது என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் ஒரு சில விஷயங்களை மாற்ற ட்ரை பண்ணுறோம். ஏன்னா அந்த மாற்றம் வந்துட்டால் அந்த மாற்றம் தான் இந்த தற்கொலையை தடுக்கும் அப்படின்னு நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். ஆனால் அது உண்மை கிடையாது. அது உண்மை மாதிரி தெரியும். ஏதாவது ஒரு காரணம் நம்ம அதிருப்தியாக இருக்கிறதுக்கு எப்போவுமே இந்த உலகத்தில் இருந்துட்டு தான் இருக்கும். இந்த உலகம் நம்ம நினச்ச மாதிரி அப்படியே ஃபுல்லாக மாறிடாது. மாறுறதுக்கு இது ஒன்றும் சொர்க்கம் கிடையாது. நீங்கள் நினச்ச மாதிரி உலகம் இருந்துச்சு, 5000 வருஷம் முன்னாடி இருந்துச்சு. ஆனால் இப்போ யார் நினைக்கிற மாதிரியும் உலகம் இருக்காது. அதுதான் கலியுகத்துடைய குணாதிசயம். இந்த இடத்துல நான் நினச்ச மாதிரி நடக்கணும், இதுக்காக அப்படி நடக்கலைன்னா ஒன்று நான் எதிர்த்து போராடுவேன், என்னால் ஒன்றுமே பண்ண முடியலன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படிங்கிற அந்த மனநிலை குழந்தைங்கள்லேருந்தே வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை அச்சீவ் பண்ணுறது தான் சக்ஸஸ் அப்படின்னு பாடம் சொல்லிக் கொடுக்க ஸ்கூல் பாடத்துலேருந்தே அப்படி தான் சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் நம்மளும் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டோம். அதனால் அதை நம்ம தப்புன்னும் சொல்ல முடியாத ஸ்டேஜில் இருக்கிறோம். ஏன்னா ஸ்கூலில் அப்படி தான் சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ இதிலேருந்து ஆனால் இது உண்மையா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதாவது ஒரு குழந்தை தற்கொலை பண்ணும்போது, அந்த குழந்தை தற்கொலை பண்ணுறதுக்கு அப்பா அம்மாவே காரணமாக இருக்கலாம். அதாவது அப்பா அம்மாவுக்கு பயந்து கூட தற்கொலை பண்ணியிருக்கலாம். ஆனால் தற்கொலை பண்ணதுக்கப்புறம் இப்படி பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தால் நான் கேட்காம இருந்திருப்பேனே, படிப்பாக முக்கியம், உயிர் தானே முக்கியம் அப்படிலாம் சொல்லி அழுவாங்க. ஆனால் இந்த தைரியத்தை முன்னாடியே கொடுத்துருக்கலாம். குழந்தைக்கு கொடுத்துருந்தா அந்த குழந்தை பயந்துருக்காது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அது சொல்ல மாட்டாங்க. அதுதான் பெரிய விஷயம். எல்கேஜிலேருந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஸோ அது சொல்ல மாட்டாங்க. ஆனால் அப்படியே சொல்கிற அப்பா அம்மா இருந்தால் கூட அது கூட உண்மையான தீர்வு கிடையாது. ஏன்னா அது இந்த குழந்தையுடைய அதாவது அப்படியே அப்பா அம்மா இவங்க சொல்கிற மாதிரியே நடந்துக்கிட்டால் கூட சமுதாயம் ஃபுல்லாக நம்ம சொல்கிற மாதிரியே நடக்காது இல்லை. சமுதாயம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ சமுதாயத்தை எவ்வளோ நாளைக்கு தான் மாற்றிக்கிட்டே இருக்க முடியும்? சமுதாயம் நமக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்காது. அப்போ சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும். ஏன்னா நாளுக்கு நாள் உலகம் ரொம்ப மோசமாக தான் ஆக போகுது. ஒரு கடந்த 50 வருஷம் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரியலனா கூட கடந்த 50 வருஷத்துலேயே நம்ம பார்க்குறோம். அல்லது உங்களுடைய பிறந்த வயசுலேருந்து பாருங்கள், கடந்த 20-30 வருஷத்துலேயே பாருங்கள், உலகம் நாளுக்கு நாள் மோசமாக தான் ஆகுது இல்லையா? நம்ம நினச்சிக்கிறோம், நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஸ்கூல் மோசமாக இருந்துச்சு, காலேஜ் படிக்கும்போது காலேஜ் மோசமாக இருந்துச்சு, இப்போ வேலைக்கு வரும்போது வேலை மோசமாக இருக்குது, இப்போல்லாம் ஸ்கூல் நல்லா ஆயிடுச்சா, இப்போ பிறந்துருக்கூடாதான்னு தோணும். ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் தெரியும் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதில் இன்னும் ஒரு கொடுமை என்ன அப்படின்னா, தான் பாதிக்கப்பட்டு தற்கொலை பண்ணுறதே நல்ல விஷயம் கிடையாது. தனக்கு எந்த விதத்துலையும் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு கொள்கை நிறைவேறணும்னு தற்கொலை பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. போய் பப்ளிக்காக இந்த போராட்டத்துக்காக தான் இந்த போர் நிறுத்தணும், அல்லது இதாகணும் அதாகணும் அப்படின்லாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆனால் தற்கொலை பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக் இருக்குது. அது தெரிஞ்சால் அவங்க தற்கொலையே பண்ணியிருக்க மாட்டாங்க. என்ன காரணத்துக்காக தற்கொலை பண்ணுறாங்களோ
அதாவது ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்காக நான் உயிரையும் விட தயாராக இருக்கிறேன், அதான் அர்த்தம். தற்கொலைக்கு அதான் அர்த்தம் இல்லையா? நான் நியாயம்னு நிரூபிக்கிறதுக்கு உயிரையும் விட நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ அப்படி நான் என் நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த எண்ணம் வந்து நீங்கள் தற்கொலை செய்த பிறகும் உங்கள் உயிரோட அது இருக்கும். அடுத்த பிறகு எடுக்கும்போது அந்த குணம் இருக்கவே இருக்கும். இப்போ என்ன ஆச்சுன்னா, செம காமெடி பாருங்கள். ஒரு பெரிய வயசாகி நம்ம தற்கொலை பண்ணுறோம், பொண்ணோ பையனோ எதுக்கோ தற்கொலை பண்ணுறோம். எதுக்கு? இப்போ இருக்கிற சூழ்நிலை சரியில்லை, அல்லது மேலதிகாரி திட்டாங்கன்ட்டு, குழந்தை திட்டிருச்சுன்னா அப்பா அம்மா திட்டாங்க, அப்படி இப்படின்னு பண்ணுறோம். எப்போ? ஒரு 20-30 வயசில் தற்கொலை பண்ணுறோம். 20-30 வயசுலேயே உங்களால் தாங்கிக்க முடியல அப்படின்னா அங்கே நீங்கள் இதே எண்ணத்தை எடுத்துகிட்டு குழந்தைய பிறக்க போகிறீங்க. அப்போ உலகம், ஆனால் நாளுக்கு நாள் உலகம் மோசமாகுது இல்லையா? ஸோ இவ்வளோ பெருசாக இந்த உலகத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது ஓரளவுக்கு ஈஸி, குழந்தைய ஹேண்டில் பண்ணுறதை விட. ஸோ இப்போ நீங்கள் போய் குழந்தையாக பிறக்க போகிறீங்க. அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இப்போ கூட நீங்கள் எப்படியாவது இதிலேருந்து வெளியே வரலாம் தியானம் பண்ணி அல்லது இந்த மாதிரி வீடியோவை பார்த்து. ஆனால் குழந்தையாக பிறந்து நீங்கள் என்றைக்கு வளர்ந்து என்றைக்கு இதெல்லாம் மாறி இல்லையா, எவ்வளோ கஷ்டம். ஸோ அதனால் உங்களுடைய ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக தீராது. இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா, என்ன தான் அந்த நேரத்துக்கு அப்படியே வைராக்கியமானவன், ஏன்னா அது ஏதோ ஒரு படத்தில் கமல் சொல்லுவார், தற்கொலைன்றது ஒரு வினாடி பைத்தியக்காரத்தனம், அதை தாண்டிட்டா தற்கொலை பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு புன்னகை மன்னன் நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி தான் அந்த ஒரு செகண்டில் அந்த வேகத்தில் பண்ணிடுறாங்க. அந்த பண்ணி உடம்புல இருந்து உயிர் வெளில வந்த பிறகு அது சாகாதே, உயிர் சாகாது, அது பார்க்கும், உடம்பை பார்க்கும். அதோடைய உடம்பு அது, அதாவது எதையுமே நினச்சிட்டு இறக்குறோம். மற்றவங்க, அதாவது ஒரு வண்டியில் நசுக்கிட்டு போகுது, ஒரு லாரி, கண்டெய்னர் லாரி நம்மளை நசுக்கிட்டு போகுதுன்னா, அல்ல நம்மளை விடுங்க, மற்றவங்களே நசுக்குதுன்னா கூட அதை பார்த்தாலே நிறைய பேருக்கு மயக்கம் வந்துடும். அப்படி இருக்கும்போது நம்ம உடம்பே நசுங்கிறத பார்த்தா எப்படி இருக்கும்? பார்க்கும், அந்த ஆத்மா துடிக்கும். அதாவது அந்த உடம்புக்கு, அந்த உடம்புடைய கணவனோ மனைவியோ குழந்தையோ துடிக்கிறத விட அந்த ஆத்மா துடிக்கும். ஐயோ என் உடம்பா இது, அப்படி துடிக்கும் பயங்கரமாக. ஸோ அது ஒரு பயம், அதோடு நிற்காது. அடுத்தது என்ன ஞாபகம் வரும்? நாம் தற்கொலை பண்ணதுனால யார் பாதிக்கப்பட்டாங்க, அங்கே போய் பார்க்கும், மனைவியை பார்க்கும் இல்லையா? ஏன்னா பெண் தற்கொலை பண்ணுறதோட ஆண் தற்கொலை பண்ணாங்கன்னா ரொம்பவே பாதிப்பு அதிகம். ஏன்னா பெரும்பாலும் தற்கொலை ஒரு சிலர் வயசாகியும் பண்ணுறாங்க, பட் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மிடில் ஏஜில் தான் பண்ணுறாங்க, 20 to 40 வயசுக்குள்ளே தான் பண்ணுறாங்க. ஸோ அப்போ போய் தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தை துடிக்கிறது பெருசாக தெரியாது, பட் இவங்களுக்கு பெருசாக தெரியும், அந்த குழந்தை அனாதை ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இறந்து போனவங்க ஒரு வினாடியில் எங்கே வேணாலும் போக முடியும். உடம்பு இருந்தால் தான் எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம். அது நினைக்கிற வேகத்தில் ஆத்மா பறந்துடும் அந்த செகண்டுக்கு. அப்போ அதுக்கு என்னென்னலாம் ஞாபகம் வருதோ அங்கெல்லாம் போகும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவாங்களே இவர் இறந்துட்டாருன்ட்டு, யாருக்கு ஃபோன் பண்ணுறாங்களோ அது வந்து கேட்கும், அந்த இடத்துக்கு போயிடும் இல்லையா? இவங்களுக்கு பண்ணுறாங்கன்னா ஐயோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு டக்குன்னு அங்கே போயிடும். ஏன்னா அதாவது தன்னுடைய மனசை கட்ட முடியாததுனால தான் தற்கொலை பண்ணுறோம். அப்போ என்னன்னா மனசு எங்கே நினைக்குதோ அந்த செகண்டுக்கு அந்த இடத்துக்கு போயிடும். அப்போ இங்கே ஒருத்தர் அதாவது இந்த இறந்தவருடைய சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இறந்துட்டாரு வாங்க அப்படின்னு, சித்தப்பாவா அப்படின்னு நினைக்கும், ஒரு செகண்டில் அங்கே போய் நிற்கும். அங்கே என்ன நினைப்பாங்க, சாகுறாக்கி இந்த நேரம் போய் செத்துக்க தான் பேர், கையில் காசும் இல்லை, சரியான லூஸ், அப்படி கண்ணா பின்னான்னு பேசுறதெல்லாம் ஏன்னா நேரில் தான் பேச மாட்டாங்க, பின்னாடி பேசுவாங்க. ஆனால் ஆத்மா அதை கேட்கும். அப்போ எப்படி துடிக்கும்? இப்போ எவ்வளோ பெரிய, அப்போ அதை கொள்கைக்காக தற்கொலை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இந்த மாதிரி கொள்கை பிடிப்பாதவன் யாருமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க ஏற்றி விட்டதுலேயே கூட தற்கொலை பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த செகண்ட் போய் அவர் என்னை பெருமையாக நினைக்கிறாருன்னு போய் பார்ப்பீங்க, அங்கே போனால் சரியான பைத்தியக்காரனாக இருப்பான், ஆம்பளை இருக்குது, இதுக்கு போய் தற்கொலை பண்ணுவாங்க அப்படின்னுவான். அப்போ அப்படி துடிக்கும் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோன்ட்டு. அதை விட பெரிய விஷயம், ஐயோ இது உடம்புலேருந்து வந்தாலும் நம்ம தனியாக இருப்போம் போல இருக்குது அப்படிங்கிற விஷயமே தெரியாது, அதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ என்ன ஆகுன்னா, அந்த குறிப்பாக மனைவியை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மறக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும், மனைவிக்கிட்டே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும்.
ஆனால் என்னதான் பாசமான கணவனாக இருந்தாலும் யாரோடு பேயோடு கொடுத்தனம் நடத்த விரும்புவாங்களா இல்லையா? அப்போ மந்திரவாதியெல்லாம் கூப்பிட்டு வந்து அடித்து துரத்தி போரியான்னு துரத்தி அப்போ ரொம்ப அசிங்கமாகிடும். ஸோ உலகத்திலே நான் பண்ண மிகப்பெரிய தப்பு இதுதான் உணரும், ஆனால் அதை வாயை திறந்து வெளில கூட சொல்ல முடியாது, அப்படி ஆகிடும். ஸோ தற்கொலை பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது, பிரச்சனையை அதிகப்படுத்துறது உங்களுக்கு. நீங்கள் சமுதாயத்துக்காக தற்கொலை பண்ணாலும் சரி, யாரையாவது மாற்றணும்னு தற்கொலை பண்ணாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் ஒரு நாள் தான் அது நியூஸு. ஆனால் ஆத்மா அழியாது. எத்தனை நாள் அடுத்த உடம்பு உங்களுக்கு கிடைக்குமோ தெரியாது, அது வரைக்கும் அலைஞ்சிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஆத்மாவை பற்றிய ரகசியம் தெரியாதது ஒரு முக்கியமான காரணம் தற்கொலையை ஒரு முடிவாக எடுக்கிறதுக்கு. ஏன்னா நிறைய வழி இருக்குது அந்த எண்ணம், அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளில வர்றதுக்கு. ஒரு பிரச்சனை ஒரு குறிப்பிட்டவரை சந்திக்கிறோம், ஆஃபீஸில் ஒரு மேலதிகாரி தான் பிரச்சனைனா வேலையை விட்டு வந்துடுங்க. இல்லை அது கவர்மெண்ட் வேலையாக கூட இருக்கட்டும், உங்கள் உயிரை விட கவர்மெண்ட் வேலை முக்கியமா இல்லை? ஸோ அது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நம்ம அமைதி, மன அமைதி இருக்குது பாருங்களா, அதை விட அதிகமாக காசோ அல்லது வேறு கொள்கையோ நம்பிக்கையோ எதுவுமே முக்கியம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். அமைதி தான் ஆத்மாவுடைய உண்மையான குணம். அதை இழக்கிற ஒரு ஸ்டேஜ் வருதுன்னா நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்க, அது என்னன்னு தெரிஞ்சுட்டு வெளில வரணும். அது மட்டும் இல்லை, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன்லாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, பார்க்குறோம் இல்லையா? ஐஏஎஸ் ஆஃபீஸர் தற்கொலை பண்ணுறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், எல்லா தரப்பு மக்களும் தற்கொலை பண்ணுறாங்க. அப்போ அவங்க அந்த காசு இருந்து என்ன பிரயோஜனம்? பெரிய கோடீஸ்வரன் தற்கொலை பண்ணுறாங்க, படிப்பில் அப்படியே அதிமேதாவியாக இருந்தவங்க தற்கொலை பண்ணுறாங்க. அப்போ அந்த படிப்பினால் என்ன பிரயோஜனம் இல்லையா? அடிப்படை படிப்பு தன்னை அமைதியாக வச்சுக்க தெரியல அப்படின்னும்போது எது இருந்தும் என்ன பிரயோஜனம்? ஸோ இந்த தற்கொலையை அதிகமாகிறதுக்கு முக்கியமான காரணம் கடவுள் நம்பிக்கை போனது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். அடுத்தது மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாதது. எந்த மதமாக வேணாலும் இருக்கட்டும், அந்த மதத்தில் சொல்லப்படுற விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னாலே அவங்க தற்கொலை முடிவை எடுக்க மாட்டாங்க. ஆனால் மதம் இப்போ எல்லாம் இந்த நாஸ்திக கொள்கை எல்லாமே ஃபேமஸ் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ அதனால் சாமி கும்பிட்றவெல்லாம் பைத்தியக்காரன், மதத்தை ஃபாலோ பண்ணுறவெல்லாம் மதவெறியன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டதுனால இப்போ அவங்களுக்கு பாதுகாப்பாக எதுவுமே இல்லை, அவங்கள வழி நடத்தி செல்ல எதுவுமே இல்லை. அதனால தான் என்ன ஆகுதுன்னா அவங்க மனசு பலகீனமாகுது. ஏதோ ஒரு மதத்தில் பிடிப்பு இருக்கணும், எந்த மதமாகனாலும் இருக்கலாம், ஆனால் ரொம்ப பிடிப்பு இருக்கணும். அதாவது அதில் வன்முறை தோண்டக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும், அதை மட்டும் தள்ளிட்டு மற்ற விஷயங்கள், நல்ல விஷயங்கள் பார்த்தாலே தெரியாது நல்ல விஷயம்னு, அதை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு முஸ்லீம் மதத்தில் 5 வேளை தொழுகை பண்ணுறாங்க. 5 வேளை தொழுகை பண்ணுறதுக்கு நிறைய காரணம் இருந்தாலும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அந்த 5 வேளை குறிப்பிட்ட கேப் விட்டு வருது. அப்போ நாள் ஃபுல்லாக மனிதனை பாதிக்கக்கூடிய நிறைய சம்பவங்கள் நடக்கும். பாசிட்டிவாகவும் சரி நெகட்டிவாகவும் சரி, குறிப்பாக நெகட்டிவாக பாதிக்கக்கூடிய சம்பவங்கள் வந்துடும். அப்போ நெகட்டிவாக பாதித்தாலும் சரி பாசிட்டிவாக பாதித்தாலும் சரி என்ன ஆகுதுன்னா ஆத்மா தன்னுடைய அமைதியை இழக்குது இல்லையா? அதிக சந்தோஷம் வந்தாலும் முதல்ல அமைதி போயிடுது, துக்கம் வந்தாலும் அது கேட்கவே தேவையில்ல, ரொம்பவே அமைதி போயிடுது. அப்போ இந்த தொழுகை, சரி தொழுகைன்ற வேர்டை விட்டுட்டு இறைவனை நினைக்கிறதுன்னு வச்சுக்கோம். அப்போ இறைவனை நினைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா உங்களுடைய புத்தி இறைவன்கிட்ட வருது. அதாவது என்னென்னா இறைவன்கிட்ட நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்க. உங்களை எதை அர்ப்பணிக்கிறீங்க? அந்த முதல் தொழுகைக்கும் அடுத்த தொழுகைக்கும் இடையில் நடந்த அத்தனையும் அர்ப்பணிக்கிறீங்க, அதாவது அத்தனையும் மறக்கிறீங்க, இறைவன்கிட்ட புத்தியை நினைக்கும். ஸோ அதுக்காக தான் ஆக்சுவலாக பிரார்த்தனைன்றதே அதுக்காக தான். ஆனால் இப்போ அது ரிவர்ஸாக எனக்கு வேண்டியதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் என்னென்னா எல்லாத்தையும் நான் உனக்கு அர்ப்பணிச்சிடுறேன்ட்டு அப்படியே மைண்டை மறுபடியும் க்ளீன் பண்ணுறது. மைண்டை க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகுனா ஆத்மாவுக்கு அந்த சக்தி வந்துடும். அப்போ எதையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த இடைவெளி விட்டு, குறிப்பாக இஸ்லாமிய தர்மத்தில் அது ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம்.
எல்லா தர்மத்துலையுமே இருக்குது, பட் கம்பல்சரியாக பண்ணணுன்றது வந்து இஸ்லாமிய தர்மத்தில் தான் இருக்குது. ஸோ அதையும் ஸ்ட்ரிக்டாக பண்ணால் கூட அவங்களுடைய கேரக்டரில் வந்து அது தெரியும். கேரக்டர் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அந்த மதத்தை சாராதவர்களாக இருந்தால் கூட நம்மளுமே அடிக்கடி அந்த மாதிரி இறைவனை தியானம் பண்ணலாம். அப்போ என்ன ஆகுனா, ஏன் இறைவனை தியானம் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய அப்பா அம்மா கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. நீங்கள் சேர்த்து வச்ச பொருள், பணம் எப்போ வேணாலும் உங்களை விட்டு போகலாம். உங்களுடைய குழந்தை எப்போ வேணாலும் உங்களை விட்டு போகலாம். உங்களுடைய மனைவி, உங்களுடைய கணவன் எப்போ வேணாலும் உங்களை விட்டு போகலாம். அதாவது இறந்து போகலாம். இப்போ இந்த கலியுகத்தில் வந்து அது விட்டுட்டு இன்னொருத்தர் பின்னாடியும் போயிடலாம். ஸோ எல்லாமே நடக்குது. அது இல்லாமல் அவங்க படுத்த படுக்கை ஆகிடலாம். அவங்கள நீங்கள் பார்த்துக்க வேண்டிய நிலைமை வரலாம். இந்த மாதிரி என்ன வேணாலும் நடக்கலாம். அதாவது நிலையற்ற பொருள் இது எல்லாமே. ஸோ இந்த நிலையற்ற பொருளில் இருந்து உங்களுடைய புத்தியை விடுவிக்கணும். அதுக்காக தான் நிலை இருக்கிற இறைவனோடு உங்கள் புத்தியை இணைக்கிறது. இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் அப்பா மூலமாக, அம்மா மூலமாக, குழந்தை மூலமாக, கணவன் மூலமாக, மனைவி மூலமாக உங்களை பார்த்துக்கிறது இறைவன் தான். அந்த விஷயம் நமக்கு தெரியல. நம்ம என்ன பண்ணுறோம், அவர்கிட்ட போய் என்னுடைய கணவனை பார்த்துக்கோ, என்னுடைய அப்பா அம்மாவை நல்லா வச்சுக்கோ அப்படின்னு அப்படி வேண்டுறோம். ஆனால் அவங்க மூலமாக உங்களை பார்த்துக்கிறது இறைவன். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கருவி, அவங்க வெறும் கருவி தான். கருவியை நல்லா வச்சுக்கோ, கருவியை நல்லா வச்சுக்கோ அப்படின்றோம். ஸோ இதோடைய நினைவாக கொண்டாடப்படுறது தான் ஆயுத பூஜை. கடவுளை விட்டுட்டு ஆயுதத்தை பிடிச்சிக்கிறோம். ஆயுதம் நல்லா இருக்கணும், ஆயுதம் நல்லா இருக்கணும்னு பிடிச்சிக்கிறோம் இல்லையா? ஆயுத பூஜை அன்றைக்கி அதானே பண்ணுறாங்க, ஆயுதத்தை வச்சு கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாம் கருவின்னு புரிஞ்சுட்டு அழிவற்ற இறைவனோட புத்தியை இணைக்கணும். அதுதான் எல்லா மதத்துலையுமே பார்த்தீங்கன்னா, இறைவன்கிட்ட தன்னுடைய குழந்தையை பலி கொடுக்குற மாதிரி கதை வரும். இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் 3 மதத்துலையுமே இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என்னுடையது கிடையாது இவங்க, உங்களுடையது அப்படின்னு அர்ப்பணிக்கணும். அப்போ உங்களுக்கு எதிர்மறை எண்ணம் வராது, டென்ஷன் வராது. இன்னும் நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த மாதிரி தற்கொலை எண்ணம் வரவே வராது. என்ன அப்படின்னா, உங்கள் கை மீறி நிறைய விஷயங்கள் போகுது அப்படின்னு தான் தற்கொலை பண்ணுறோம் இல்லையா? மெயின் ஒரே லைனில் சொன்னால் அதான், என் கட்டுப்பாட்டை மீறி போகும்போது ரொம்ப டிப்ரெஷன் ஆகுறோம். ஒரு டைமில் அது தற்கொலை எண்ணம் தலையெடுக்குது. அது கண்ட்ரோல் பண்ணலை, டைவெர்ட் பண்ணலன்னும் போது அது பூதாகரமாக ஆகி உங்களை கொலை பண்ணிடுது. கரெக்ட், உங்களை கொலை பண்ணிடுது அந்த எண்ணம். அதுதான் உண்மை. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு முக்கியமான ரகசியம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கீதா சாரம் போடுவாங்க இல்லையா, எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, எது நடக்குதோ நல்லா தான் நடக்குது, நடக்க போகிறதோ நல்லா தான் நடக்க போகுது. நீ எதை எடுத்துகிட்டு வந்து இழக்கிறதுக்கு, உங்ககிட்ட கிடச்சதெல்லாம் இங்கேருந்து எடுக்கப்பட்டது தான், எதுக்கு அழுவுற அப்படின்னு இருக்கும். சூப்பரானது இல்லையா? ஆனால் இது வந்து அந்த நேரம் உங்களுக்கு ஞாபகம் வராது. அதுதான் இங்கே ஆச்சரியமே. இதெல்லாம் அமைதியாக கேட்கும்போது நல்லா இருக்கும். பட் நேரத்தில் இந்த விஷயம் ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் வந்தால் தப்பிச்சிடுவீங்க, ஆனால் வராது. அப்போ அது ஞாபகம் வரணும் அப்படின்னா, இப்போ இஸ்லாமியர்கள் 5 வேளை தொழுகை பண்ணுறாங்களே, அது மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 5 தடவையாவது இந்த விஷயங்களை நீங்கள் அசை போடணும். இந்த மாதிரி இந்த கீதா சாரத்தை, ஆக்சுவலாக இந்த கீதையுடைய சாரம் வந்து எல்லா மதத்துலையுமே இருக்கும். கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தெரியும், எல்லா மதத்துடைய சாரமுமே பார்த்திங்கன்னா இப்போ இந்த சொன்ன இந்த கீதா சாரமாக தான் இருக்கும். ஸோ இதில் நிலையான பொருள் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். நிலையற்ற பொருள் எதுனா, நீங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய எல்லாமே நிலையற்ற பொருள் தான், இந்த உடம்பு உட்பட. நிலையான பொருள் 2 பொருள் தான். ஒன்று நம்ம உயிர், இன்னொன்று கடவுள். அந்த உயிரை தான் ஆத்மானுவோம், அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. இது தான் கடவுள், அவரும் ஆத்மா தான். அதனால தான் அவரை பரமாத்மா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்மளுடைய உயிர் பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கே தான் இருக்கும், சின்ன நட்சத்திரம் மாதிரி. இங்கே மேலே இருக்கிறது தான் இறைவன், அவரை தான் சிவன் அப்படின்னு சொல்கிறோம். அவரை தான் அல்லான்னு முஸ்லீம்கள் சொல்கிறாங்க. அவர் அனைத்து ஆத்மாவுக்கும் அப்பான்றதுனால பரமபிதா அப்படின்னு கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க. அவரும் ஒரு ஆத்மான்றதுனால பரமாத்மான்றோம்.
ஸோ நமக்கும் இறைவனுக்கும் உள்ள வித்தியாசம், நம்ம பிறப்பு சக்கரத்தில் வரும், இறைவன் வர்றது கிடையாது. ஸோ முதலாக இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும், 2500 வருஷம் இது சொர்க்கமாக இருக்கும், அடுத்த 2500 வருஷம் இது நரகமாக இருக்கும். ஸோ பாதி சொர்க்கம் பாதி நரகம். கடைசி 100 வருஷம் இறைவன் வந்து இந்த ரகசியத்தை சொல்கிறார், ஒரு வயோதிகர் உடலில் வந்து சொல்கிறார். ஏன்னா அவர் பிறப்பு சக்கரத்தில் வர்றதில்லை. இப்போ அதான் நடந்துகிட்ருக்குது கடைசி 100 வருஷம். ஸோ கலியுகத்துடைய கடைசி 100 வருஷம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால தான் இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது. இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, உலகமும் ரொம்ப மோசமாக இருக்குது, அதே நேரத்தில் இந்த மோசமான விஷயத்தை தாங்கக்கூடிய சக்தியையும் மனிதன் இழந்துக்கிட்டே வந்துட்டான். மனுஷங்கிட்ட அதை தாங்கக்கூடிய சக்தியும் இல்லை. அவன் நினச்ச மாதிரியும் நடக்காது, அந்த நடந்துக்கிற மாதிரி அவனை மாற்றிக்கக்கூடிய சக்தியும் அவன் இழந்துட்டு இருக்கிறான். ஏன்னா இந்த உலகம் தமோ பிரதானமாக அதாவது கீழான நிலையை அடையுது. ஸோ அப்போ மாற்ற முடியுமா? சத்தியமாக முடியாது. எந்த மனுஷனாலும் முடியாது, எந்த கொள்கையினாலும் முடியாது. கடவுளால் மட்டும்தான் முடியும். அவர் மாற்றுவார், அப்போ யுகமே மாறிடும். அதுதான் சத்தியுகம். கலியுகம் முடிஞ்சு மீண்டும் சத்தியுகம், மீண்டும் சொர்க்கம் வரும். ஸோ அங்கே மாற்றுறதுக்காக தான் இறைவன் இப்போ இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. அப்போ என்ன பண்ணால் மீண்டும் அந்த சக்தி சொர்க்கத்தில் இருக்கும்போது நம்ம தேவதைகளாக இருந்தோம், அதோடைய நினைவாக தான் கோயில் கட்டி கும்பிட்றோம். தெய்வங்கள்ன்றது நாம தான் 5000 வருஷம் முன்னாடி அப்படி இருந்தோம். நமக்கு இதை ஞாபகப்படுத்தி நீங்கள் மீண்டும் அப்படி ஆகணும், ஏன்னா இந்த பூமி சொர்க்கமாக போகுது, நடுவில் உலக அழிவு ஏற்படும், அப்போ ஆத்மா எல்லாம் பிரிஞ்சு போய் தான் ஆகணும். எல்லாத்தையும் விட்டுட்டு போய் தான் ஆகணும். பதவி, புகழ், உடல் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் தான் ஆகணும். ஸோ அதனால் இப்போவே உடல்ன்றதை மறந்து என்ன நினைவு செய்யுங்க. இறைவன் இருக்கிற இடம் செம்பொன் நிறமாக இருக்கும். இந்த இடத்துக்கு பேர் பரந்தாமம் அல்லது பரலோகம் கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. ஸோ செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் மாதிரி இறைவனை நினைக்கணும், அப்பான்னு அன்பாக நினைக்கணும். அன்பு வரணும் அப்படின்னா அவர் சொல்கிறது நம்ம கேட்டால் தான் அன்பு வரும். யாரு கூடயுமே ஒரு பழகுனா தான் நமக்கு அன்பு வரும். அப்போ இறைவன் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னா எல்லா ராஜயோக தியான நிலையங்களிலும் முற்றிலும் இலவசமாக இந்த ஞானம் போதிக்கப்படுது. கூட வந்து அந்த ஞானத்தை வந்து முரளி அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. +91 98 946 71743. அப்படி இல்லைன்னா நீங்கள் யூடியூப்பில் பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த வீடியோஸ் லிங்க் நாங்கள் அனுப்புகிறோம். ஸோ மெயினாக இறைவன் வந்து மீண்டும் அந்த சக்தியை நீங்கள் அடையணும். சொர்க்கத்தில் தேவதையாக இருக்கும்போது பயங்கர சக்தி இருக்கும். காரணம் என்னென்னா உடல்ன்ற உணர்வே இருக்காது. ஆத்மா இப்போ இறந்துட்டால் தெரியும்ல உடம்பு கிடையாதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி உடலே இல்லாத ஒரு உணர்வுலே தான் இருப்பாங்க. உடம்புல இருந்தாலும் நான் ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறேன் அந்த உணர்வுலே இருப்பாங்க. ஸோ அந்த உணர்வை நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு வரணும். அழியக்கூடிய உடல் நீங்கள் கிடையாது, அழிவற்ற ஆத்மா, பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறேன், என்னுடைய தந்தை பரமாத்மா செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறேன் அப்படின்னு மனக்கண்ணால் நினச்சிக்கிட்டே இருக்கணும். நினைக்க ஆத்மாவுக்கு அந்த சக்தி வரும். இந்த இடம் துடிக்கும், அவர்கிட்டருந்து அந்த சக்தி வர்றது உணரும். கூடவே என்ன ஆகுனா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இது உங்ககிட்டருந்து சுத்தமாக போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். அவனுடைய ராஜ்யம்தான் 2500 வருஷம் நரகத்தில். ஸோ இது முடிஞ்சு இப்போ சொர்க்கம் வரப்போகுது. ஸோ அதுக்கு நம்மளை தயார்படுத்துகிறார். எல்லா ஆத்மாவும் இப்போ சக்தி இழந்து தான் இருக்குது. அதனால தான் பாலியல் சம்மந்தப்பட்ட குற்றங்கள் நிறைய நடக்குது. இப்போ இந்த சகோதரர் தற்கொலை பண்ணதுக்கு கூட அவர் சொன்ன காரணத்தில் ஒன்று இதுவாக கூட இருக்கலாம். என்னென்னா அந்த லேடி எம்ப்ளாயி முன்னாடி திட்டாங்க அப்படின்றது. அப்போ ஒரு பொண்ணு முன்னாடி திட்டினது வந்து அது அதிக அவமானத்தை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அதுவுமே ஒரு விதமான சூக்ஷ்ம காமம். அந்த காமம் தான் அந்த மாதிரி கோபத்தையும் இயலாத தன்மையும் ஒரு விதமான வருத்தத்தையும் கொடுக்குது. இன்னொரு விஷயம் அந்த சகோதரர் சொன்னார், அது ரொம்ப முக்கியமானது. நாங்கள் வந்து 3 மணி நேரம் தான் தூங்கவே செய்கிறோம். அப்போ அதுவும் ஒரு காரணம் தான். ஏன்னா தூக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா ஆத்மா ரொம்பவே பலகீனமாக இருக்கும். அது யோசிக்கக்கூடிய சக்தி வந்து இழக்கும். ஸோ அந்த மாதிரி அதாவது திட்ட பார்த்திங்கன்னா அந்த தண்ணி அடிச்சுட்டு இருக்கிற நிலையும் ரொம்ப நேரம் தூங்க இருக்கிற நிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா? தண்ணி அடிச்சுட்டு நிறைய குற்றங்கள் நடக்கிற மாதிரியே தான் இதுவுமே நடக்குது. ஸோ இது தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்காக தான் அந்த தூக்கத்தை
காலத்தை வெல்வதற்காக தான் நிறைய இந்து பண்டிகையெல்லாம் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் கண் விழிக்கிறது இருக்கும். சரி, ஆனால் இப்போ ஆத்மாவுக்கு சக்தி வேணும். ஏற்கனவே ஆத்மா சக்தி இழந்து கிடக்குது. தூக்கம் இல்லைன்னா ரொம்பவே இழந்துடும். அப்போ அது ரொம்ப தன்மையை அடையும். ஸோ சரியான தூக்கம் கிடைக்குமா கிடைக்காதா அது தெரியாது. ஏன்னா இப்போ எந்த வேலைக்குமே தூக்கம் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? ஐடி கம்பெனியிலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா மினிமம் 12 hours ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா நமக்கு கோபம் வராது. என்ன நடக்குது அப்படின்னா, பாஷா படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆட்டோவை வந்து ரவுடிங்க உடைப்பாங்க. அப்போ சாரி அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ ரஜினி சொல்லுவார், இதெல்லாம் பழகி போச்சுங்க, நாங்களாம் பாவப்பட்ட ஜென்மங்கள், எங்களெல்லாம் என்ன பண்ணாலும் யாரும் கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எல்லாமே பாவப்பட்ட ஜென்மங்கள் தான். ஏன்னா கலியுக இறுதி வந்து ஒரு விதத்தில் ஜெயில். செஞ்ச தப்புக்கு இது வரைக்கும் இல்லையா, இது கடைசி பிறவியில் இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச பாவத்துக்கான தண்டனை இப்போ தான் கிடைக்கும். அது பல ரூபமாக கிடைக்கும். மேலதிகாரி மூலமாக, அப்பா அம்மா மூலமாக, டீச்சர் மூலமாக, பக்கத்து வீட்டுக்காரன் மூலமாக, ஏதாவது ஒன்று, ஏதோ ஒரு போராட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு அங்கே போய் அடி வாங்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா செய்த பாவத்துக்கான தண்டனை தான். அது நான் செஞ்ச பாவத்துக்கான தண்டனை தான். அதுதான் இப்போ இந்த சகோதரர் வந்து நான் ஒன்றும் நோ பார்க்கிங் ஜோனில் நிறுத்தலை அப்படின்லாம் சொல்கிறாரு இல்லையா? எல்லாமே அப்படி தான் இருக்கும். நம்ம அது மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா அநீதி இழைக்கப்படுறதாவே காட்டுவாங்க. கௌரவர்களும் அதே தான் சொல்லுவாங்க. பாண்டவர்கள் புலம்ப மாட்டாங்க, கௌரவர்கள் புலம்புவாங்க. ஆனால் அதிகமாக அநீதி வந்து பாண்டவர்களுக்கு தான் இழைக்கப்படும். ஏன்னா அது அநீதி இழைக்கப்படுறது கிடையாது. நமக்கு தெரியாது முந்தைய ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணுன்ட்டு. ஸோ கண்டிப்பாக அதுக்கான பலன் தான் வரும். ஸோ அதனால் வந்து நமக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்து பொறாமையும் பட தேவையில்லை, கீழே இருக்கிறவங்கள ஏளனமாகவும் பார்க்க தேவையில்லை. யார் என்ன, ஏன்னா இப்போ கீழே இருக்கிறவங்க உங்களுக்கு மேலே இருந்திருப்பாங்க பல ஜென்மம். அப்போ ஏதோ ஒரு தப்பு பண்ணதுனால இப்போ கீழே இருப்பாங்க. ஸோ அதுதான். அதேமாதிரி இப்போ மேலே இருக்கிறவங்க வந்து முதல் பிறவியை இப்போ தான் எடுத்திருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சொர்க்கத்துக்கே வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தண்டனை தானே. ஸோ இந்த மாதிரி நிறைய. ஸோ இந்த விஷயம் புரிஞ்சுக்கணும். அடுத்தது சொல்கிறாரு, இந்த நாடகத்தை நடத்துறது இறைவன், அதில் வந்து அநீதி நடக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ மனிதர்கள் வெறும் கருவி தான். அதனால் நம்ம மனிதர்களை வச்சுட்டு இது இப்படி நடக்குது அப்படி நடக்குது கிடையாது. எது எப்படி நடக்குதோ அது கரெக்டாக நடக்குது. அதை முழுசாக நம்பணும். அதில் கண்டிப்பாக நன்மை இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் அமைதியாக இருங்க. வெறும் கருவி. அதாவது சில அநீதிகள் கூட நடக்கும், ஆனால் அதுலேயும் நன்மை நடக்கும். நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய அமைதி இழக்கக்கூடாது, இறைவனை விட்டுறக்கூடாது. இறைவன் நடத்திட்டு இருக்கிறாரு அப்படின்றத மறந்துடக்கூடாது. அதாவது நாஸ்திகர்கள் மூலமாக கூட நடக்கும், ஆனால் பண்ணுறது இறைவன் இருக்கணும். அந்த யார் பண்ணுறாங்களோ அவங்க பின்னாடி போய் புத்தி மாட்டிக்கூடாது. அப்புறம் அவங்கள தலைவனாக்கிடுவீங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகிடும், உங்களை மோசமான நிலைக்கு எடுத்துகிட்டு போயிடுவார். அப்புறம் கொள்கைன்னு பிடிச்சிட்டு தற்கொலை அப்படி போயிடும். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. நடக்கிறது எல்லாம் நன்மைக்கே. எல்லாமே கரெக்டாக நடக்குது. எல்லாமே எந்த எக்ஸப்ஷனும் கிடையாது. அது எவ்வளோ மோசமான விஷயம் கூட இருக்கட்டும், எல்லாமே கரெக்டாக தான் நடக்குது. நமக்கு தெரியாது அது எப்படி கரெக்டுன்ட்டு. யார் யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. குழந்தைங்களுக்கு அநீதி நடக்குது, பெண்களுக்கு அநீதி நடக்குது, வயதானவர்களுக்கு அநீதி நடக்குது, தமிழர்களுக்கு அநீதி நடக்குது, வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா கருப்பர்களுக்கு அநீதி நடக்குது, அப்படி இப்படின்றாங்களே. எல்லாமே கரெக்டாக தான் நடக்குது. ஏன்னா எப்போவுமே அவங்க கருப்பர்களாக இருக்க மாட்டாங்க, எப்போவுமே குழந்தையாக இருக்க மாட்டாங்க. பெருசாகி பண்ண ஆட்டத்தை தான் அவங்க குழந்தையாக அனுபவிப்பாங்க. ஸோ இது மாதிரி இந்த விஷயத்தை வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லையும் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது, அப்பா அம்மாவும் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. ஸோ எல்லாத்தையும் விட அதிக அக்கறை அப்பா அம்மாவுக்கு தானே இருக்குது. ஸோ இதை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த உலகத்தில் அநீதி தான் நடக்கும். சின்ன வயசில் இருக்கிற வரைக்கும் நீ என்கிட்ட சொல்லு, நான் அதை பார்த்துக்கிறேன். பட் இருந்தாலும் உனக்கு துக்கம் கொடுக்குறவங்கள நீ தப்பானவங்களா வெறுக்காத, அவங்களும் நல்லவங்க தான் அப்படின்றத சொல்லிக் கொடுக்கணும். இப்போ தண்ணி அடிச்சுட்டு இருக்கும்போது அவன் சுயநினைவு இல்லாமல் இருக்கிறான். இன்றைக்கி உலகத்தில் எல்லாருமே சுயநினைவு இல்லாமல் தான் இருக்கிறான். ஸோ அதனால தான் இப்படி நடக்குது. இதுக்கு வந்து ஒரு பிரதர், ஒரு போலீஸ் பிரதர் வந்து சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, இன்றைக்கி வந்து யாருக்குமே யார் மேலேயுமே அக்கறை இல்லை,
அவர் இத்தனைக்கும் மேல் அதிக ரொம்ப ஹையர் போஸ்ட்டில் இருக்கிறவர் உண்மையிலே யாருக்கும் யார் மேலேயும் அக்கறை இல்லை. அப்படி அக்கறை இருந்தால் எங்களுக்கு 1.5 நாள் ஷிஃப்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்குறாரு. 1.5 நாள் கண்டினியூஸாக ஷிஃப்ட் இருக்குமா? அப்போ ஒன்றுமே தெரியும், அப்படி கண்ணை மூடி திறக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே வேலைக்கு போகிற மாதிரி இருக்குமா. ஸோ அந்த ஒரு போதிய ரெஸ்ட் இல்லாதனால ஒரு விதமான டென்ஷன்லேயே எப்பவும் இருக்கிறத தான் பொதுமக்கள் கிட்ட அவங்க காட்டிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தால் நம்மள மாதிரி சாதாரண மனுஷனாக இருந்து தானே போகிறாங்க, இல்லை பிறக்கும்போதே அப்படி இருக்கிறாங்க கிடையாது. அப்போ ஏதோ ஸோ அதே மாதிரி தான் நம்ம அப்பா அம்மாவாக இருக்கட்டும், மாமியாராக இருக்கட்டும். இப்போதைக்கு மாமியார்னால யாரும் தற்கொலை பண்ணுற மாதிரி தெரியல, ஆனால் ஒரு காலத்தில் அதிகமாக இருந்துச்சு மாமியார் மருமக கொடுமை. அப்போ எல்லோரும் கேட்பாங்க, ஒரு காலத்தில் இவங்க மருமகளாக இருந்தவங்க தானே, ஏன் இப்படி ஆகுறாங்க அப்படின்ட்டு. இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஊனமாக ஒருத்தர் வரார் பஸ்ஸு ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம அவங்க கேட்காட்டினா கூட நம்ம கையை பிடிச்சி அண்ணாண்டு போய் விடுவோம். நம்ம போய் ஏண்டா லூஸ், உனக்கு வேறு வேலை இல்லை, ஏன்டா கால் இல்லாமலாம் பிறக்குறீங்க, எங்கள் நேரத்தை வீணாக்கிட்டு அப்படியே திட்டுறோம் கிடையாது தானே. அப்போ உங்களுக்கு தானாகவே கருணை வருது. ஏன் அவங்க ஊனமாக இருக்கிறாங்க, நம்ம கிட்ட இருக்கிற ஒன்று அவங்க கிட்ட இல்லை, ஸோ இருக்கிற நாம அவங்களுக்கு உதவணும், இது நம்மளுடைய கடமை அப்படின்ட்டு பாட புக்கில் படிக்கல, ஆனால் தானாகவே தெரியுது இல்லையா. இது கண்ணுக்கு தெரிந்த விஷயம். அதே மாதிரி தான் கோபப்படுறாங்க பாருங்க, உங்களுக்கு டென்ஷன் படுத்துகிறாங்க பாருங்க, அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் இல்லை. என்ன அந்த விஷயம் இல்லைன்னா, அது உங்ககிட்டயும் இருக்கான்னு தெரியல, ஒரு வேலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களா, நீங்கள் கொடுக்கணும். அது இல்லாதனால தான் நீங்களும் தற்கொலை பண்ணிக்கிறீங்க, அல்லது தற்கொலை எண்ணம் வருது, அல்லது எதிர்க்கிற எண்ணம் வருது. அது என்ன அப்படின்னா பொறுமை, அமைதி சக்தி. அது இல்லை, அமைதி சக்தியை இழந்துட்டாங்க. கால் இல்லாத நடக்க முடியாது, அமைதி இல்லாதவங்களால அமைதியாக இருக்க முடியாது. ஸோ அமைதி இழந்ததுடைய அறிகுறி தான் கோபம். கண் இல்லாததோடைய அறிகுறி தான் இப்படி தட்டி தர மாதிரி இருக்கிறது. ஸோ அது மாதிரி இதோடைய அறிகுறி. ஸோ அப்போ அவங்க மேலே நமக்கு கருணை தான் வரணும். அப்போ அமைதியை கொடுக்கணும் அவங்களுக்கு. எப்படி கொடுக்கறது? ஸோ யோகத்தின் மூலமாக கொடுக்கறது ஒன்று இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் அமைதியாக, அதாவது ஒருத்தருக்கு எப்போவுமே அப்படி இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு டைமில் சத்தம் போட ஆரம்பிப்பாங்க. அந்த சமுதாயம் அவங்கள தூண்டும். அது அவங்க குடும்பத்தினராக இருக்கலாம், வெளியில் வேலை செய்கிற இடங்களாக இருக்கலாம். இவங்க தான் இருப்பாங்க, பட் ரொம்ப இவங்களுக்கு டார்ச்சர் வரும்போது ஒரு டைம் இவங்களை அறியாமல் கத்திடுவாங்க. கத்துற டைம் இவங்க நினைக்கிற வேலை நடந்துடும். நடந்த உடனே இவங்களுடைய மைண்டில் என்ன தோணும் அப்படின்னா, கத்துனா தான் வேலை நடக்கும் போல இருக்குது, ஸோ கத்துனா தான் வேலை நடக்கும் போல இருக்குது அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ 2 தடவை கத்துவாங்க, 3 தடவை கத்துவாங்க, அது அவங்களுடைய பழக்கமாயிடும். ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு கணவன் மனைவி அல்லது பெற்றோர்கள் குழந்தைகள் அந்த வீட்டில் ஒரு இந்த மாதிரி கத்துறாங்க யாரோ ஒருத்தங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு பொருள் இந்த இடத்துல வைக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, கத்துறீங்க, கத்தும் போதெல்லாம் அவங்க மாற்றி வைக்கிறாங்க. ஆனால் எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க அப்படியே தான் வைப்பாங்க, நீங்களும் கத்திக்கிட்டே தான் இருப்பீங்க. அப்போ இதில் நம்ம ஒரு ரகசியம் புரிஞ்சுக்கல. என்ன அப்படின்னா, அந்த பொருளை நீங்களாக எடுத்து வைக்கிறது ஈஸியாக, அல்லது கத்தி அவனை வர வச்சு எடுத்து வைக்கிறது ஈஸியாக? நீங்களாக எடுத்து வச்சா ஒன்றுமே ஆகிட போகிறது கிடையாது. ஆனால் கத்தும்போது உங்களுக்கு ப்ரெஷர் ஏறி நாளைக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான எல்லா ஏற்பாடும் நீங்களே பண்ணிடுறீங்க. ஸோ என்னென்னா, இந்த 5000 வருஷ காலச்சக்கரத்தில் ஒரு சிறப்பம்சம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த 5000 வருஷத்தில் என்ன நடந்துச்சோ அதே தான் துல்லியமாக நடக்கும், திரும்ப திரும்ப நடக்கும். இதுதான் இதோடைய சிறப்பம்சம். அப்படின்னா 5000 வருஷம் முன்னாடி இதே வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தா தான் இப்போ பார்ப்பீங்க. அப்போ எவ்வளோ ஆச்சரியமாக இருப்பாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சாலே யாரும் தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க. ஐயோ, ஒவ்வொரு 5000 வருஷமும் நான் இப்படியே தான் பண்ணிக்குவேனா, இல்லையா? ஸோ அதனால் அப்போ பாருங்கள், 5000 வருஷம் முன்னாடி நான் இந்த இடத்துல நின்று இதை பேசுகிறேன்னா, இந்த இடத்துல 5000 வருஷம் முன்னாடி நான் நிற்கணும் அப்படின்னு என்னுடைய ஆத்மாவில் பதிவாயிருக்கு. அந்த ஆத்மாவில் பதிவானது தான் நடிக்குது. ஸோ ஒருத்தர் இந்த பொருளை இப்படி தான் எனக்கு பிடிக்காத மாதிரி தான் வைப்பாருன்றது அவரோட ஆத்மாவில் பதிவாயிடுச்சு. ஏதோ ஒரு காரணத்துக்காக, இல்லை இந்த இடத்துல போய் வைக்கிற உனக்கு அறிவு இருக்கான்னுவோம். ஆனால் அவனுடைய அறிவுக்கு அது அங்கே தான் இருக்கும், உங்களுடைய அது அங்கே இருக்கக்கூடாது. அதுக்காக உங்களுடைய புத்தியை எடுத்துகிட்டு போய் அங்கேயா வைக்க முடியும்?
கிடையாது. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் தலைகீழ நின்னாலும் மாற மாட்டேன். இதுதான் எல்லா கணவன் மனைவி பிரச்சனை. ஸ்கூலில் பசங்க ஒழுங்காக படிக்கலன்னு பிரச்சனை. அவனுக்கு என்ன வருமோ அதுதான் வரும். ஸோ அதை திட்டுறதுனால எந்த பிரயோஜனமுமே கிடையாது. அவங்களுக்கு வரல அப்படின்னா அடித்தாலும் வராது. ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் அவங்களுக்கே சரி நம்மளா படித்து தான் பார்க்கணுமே அப்படின்னாலுமே எல்லாம் வந்துடாது. ஏன்னா எல்லாருமே படிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க, எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு தான் நினைக்கிறாங்க, நான் லாஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, எல்லோரும் தான் நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களால முடியாது. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஸோ அது வந்து வேறு ஒரு வீடியோவில் நம்ம போடுறோம். ஏன்னா சிம்பு அதை பற்றி சொல்லியிருந்தார். ஸோ அது அடுத்த வீடியோவில் அதை போடுறோம். ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா அது அவ்வளோதான் கெப்பாசிட்டி. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தற்கொலை பண்ணுறதுனாலையோ எதிர்க்கிறதுனாலையோ எதுவுமே சால்வ் ஆகாது. ஆனால் சால்வ் ஆகும். அதாவது கம்யூனிஸ்ட்காரங்க வந்து ஒன்று சொல்லுவாங்க, அந்த புரட்சிகரமான அந்த வன்முறையை தூண்டக்கூடிய புஸ்தகங்கள்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த புஸ்தகத்தெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன போட்டிருக்குன்னா, ஒரு புரட்சிக்காரனுடைய ரத்தத்தில் தான் சமுதாயம் முன்னேறுது. அதாவது அந்த புரட்சிக்காரனுடைய பிணத்து மேலே தான் சமுதாயம் முன்னேறி போகுது. அப்போ அவங்களுக்கு வந்து உயிரை விடுறது ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க. சரி அப்படி இறந்தால் தான் ஆகும்ன்ட்டு. ஆனால் அவங்களுக்கு எந்த வித நன்மையும் அதில் இருக்காது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த மாதிரி புரட்சி பண்ணுறவங்க எப்போவுமே திருப்தி அடைய மாட்டாங்க. என்ன ஆனாலும் திருப்தி அடைய மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஏதோ ஒரு சட்டத்தை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, எடுத்துகிட்டும் வந்துட்டாங்கன்னே வச்சுக்கலாம், அதோட விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அந்த குணம் வந்துருச்சுல, எதிர்க்கிற குணம் எதையாவது தப்பை கண்டுபிடிச்சி எதிர்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ உயிரை விட்டவன் அடுத்த பிறவியில், ஏன்னா அவனுடைய குணம் அடுத்த பிறவிக்கு போயிடும். குணத்தை தான் ஆத்மா எடுத்துகிட்டு போகும். ஸோ மறுபடியும் அவன் அடுத்தடுத்த ஜென்மம் அவன் வந்து அப்படியே இன்னும் துக்கம்தான் அனுபவிச்சுட்ருப்பான். ஸோ அதிலிருந்து ஒரே வழி சமுதாயத்தை மாற்றுறது இல்லை, உங்களை மாற்றுறது. சமுதாயத்தில் நடக்கிறதெல்லாம் மாற்றவே தேவையில்லையா அப்படின்னா மாற்றலாம். அது நம்ம வேலை கிடையாது, இறைவனுடைய வேலை. இதே எல்லாருமே இருந்துட்டா அப்புறம் எப்படி அப்படின்னு கேட்பாங்க. எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. எல்லாருமே எதிர்க்கிற வேலை தான் பண்ணுவாங்க. அமைதியாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். யாருமே இருக்கிறது இல்லை. ஸோ அதனால் அமைதியாக இருக்கிறது தான் கஷ்டம். அதை நீங்கள் பண்ணுங்கள். இப்போ அமைதியாக இருக்கணும் அப்படின்னா என்னுடைய பிரச்சனை தீருமா? அமைதியாக இருந்துட்டால் பிரச்சனை தீருமா அப்படின்னா தீரும். அதுதான் ஆச்சரியம். நீங்கள் இருந்து தான் பாருங்களாம். எதை நீங்கள் பயங்கரமாக எதிர்க்கிறீங்களோ அதை நான் இனிமேல்ட்டு எதிர்க்கவே இல்லைப்பா, அது அப்படியே இருக்கட்டும், நான் எதிர்கொள்கிறேன், என்ன வேணாலும் ஆகட்டும். நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்கப்பா, ஜெயிலில் போட்டு இந்த வேலையெல்லாம் செய்ய தானே செய்வீங்க. அங்கே போய் ஏதாவது பேசுவீங்களா? இல்லையா? எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனெல்லாம் பிடிச்சி போடுறாங்க. அங்கே இருக்கும்போது அவங்க சொல்கிற மாதிரி தான் இருக்கணும். அப்போ அந்த மாதிரி நினச்சிட்டு ஏதோ ஒரு தப்பு எனக்கு தெரியல, எந்த ஜென்மத்தில் என்ன பண்ணணும் தெரியல, எனக்கு இப்படியெல்லாம் வருது, அதனால் நான் வந்து இதை ஏற்றுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருங்களாம். அப்படி இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, எந்த தண்டனையை நீங்கள் அனுபவிக்கிறீங்களோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அந்த தண்டனை உங்களுக்கு கிடைக்காது. இது பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இந்த நாடகத்தை நடத்துறது இறைவன், அவ்வளோ துல்லியமாக நடக்கும். அதாவது உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பாவம் செஞ்சுருக்கிறீங்களோ அதுக்கு எந்த அளவுக்கு தண்டனை கொடுக்குமோ அந்த தண்டனை முடிஞ்சோடனே அவ்வளோதான், தண்டனை கிடைக்காது. இறைவன் அதிகமாக கொடுக்கவே மாட்டார். ஸோ இதை புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு வந்து நான் என்னுடைய சம்பவமே சொல்கிறேன். காலேஜில் இருக்கும்போது இந்த மாதிரி எதிர்க்கிற குணம் எனக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்போ நாஸ்திகனாக இருந்தேன் இல்லையா. ஸோ அப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி எதிர்க்கும்போது நீ பண்ணுறது ரைட்டு, ஹீரோ அப்படி இப்படியும் ஏற்றி விடுற கூட்டம் வேறு இருக்கும். அதனாலே நம்ம வாழ்க்கை மோசமாக ஆகிடும். சரி, அப்போ என்னாச்சு, ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஒரு சைக்கோவாக இருக்கிறார். எல்லாரையும் பிடிச்சி கண்ணாப்புன்னு திட்டுறாரு. பெண்களை கூட கூப்பிட்டு வச்சு அழ விடுறாரு. நாடா இப்படி இருக்கிறாரு அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டும் கையெழுத்து வாங்கி ஹெச்எம் மேடம்கிட்ட கொடுத்து அவரை வேலையை விட்டே தூக்கிட்டோம். ஆனால் என்ன ஒரு காமெடினா, அதுக்கு அடுத்தது ஒருத்தர் வந்தார். அவர் இதோட பயங்கர சைக்கோவாக இருந்தார். ஸோ அவரையும் அதே மாதிரி தூக்கியாச்சு. பட் ஆனால் அவர் அவ்வளோ சீக்கிரம் போகலை. ஸோ அப்படி ஒரு வேதனை
அனுபவித்தோம். நைட்டு தூங்க முடியாது, அவர் திட்டினது அதெல்லாம் பார்த்தா அப்படியே ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதுவுமே அப்புறம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ பாருங்களா, எதிர்த்தது நான் மட்டும்தான். மற்றவங்க ஆதரவு கொடுத்தாங்க, பெருசாக எதிர்த்தாங்கன்னு சொல்ல முடியாது. பட்டு ஓகே, ஓரளவுக்கு எதிர்க்கிறதுக்கும் வந்தாங்க. பட் ஆனால் பெரும்பான்மையானவர்கள் அந்த கையெழுத்து போடுறதோட சரி முடிஞ்சு போச்சு. இப்போ என்னன்னா, எல்லா இப்படி நடக்காது, எல்லா வாத்தியாரும் இப்படி இருக்கவும் மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு காலேஜில் தான் இப்படி நடக்கும், ஏதோ ஒரு டைம் தான் இப்படி நடக்கும். அப்போ அந்த காலேஜில் அந்த செட்டு இல்லையா, அவர் ஒன்றும் அப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக ஒரே காலேஜில் இருக்க போகிறதில்ல, அதுவும் ப்ரைவேட் காலேஜில். அப்போ அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 2 பீரியட் தான் வரும். அப்போ டைம் வந்து ஒரு 2-3 மாதம் அந்த வேதனை அனுபவிக்கிறாங்க. அந்த 2-3 மாதம் வேதனையை அனுபவிக்கக்கூடிய பாவத்தை செஞ்சவங்க மட்டும்தான் அங்கே படிப்பாங்க. அது துல்லியமாக நடக்கும். அந்த தண்டனை முடிஞ்சவொடனே அவங்க தப்பிச்சிடுவாங்க. ஆனால் அது எப்படியா இருந்தாலும் போயிடும். ஆனால் இந்த இயற்கை எனக்குள்ளே இந்த அசுர குணம் வந்து என்ன கருவியாக்கி போயிடுச்சு. அப்போ என்ன ஆகுது, அதோடைய வலியை நான் வாங்கினேன். அவங்க வலியை அனுபவிக்கல, சுகத்தை அனுபவிச்சு. அவங்களும் வலியை அனுபவிச்சிருப்பாங்க. பட் எதிர்க்கும் போது இருக்கிற வலி அதிகமாக இருக்கும் இல்லையா. அவங்க எதிர்க்காததுனால அவர் திட்டும்போது மட்டும் அது ஸ்லைட்டாக இருந்துட்டு போயிடுறாங்க. ஸோ இதுதான் மேட்ரு. அந்த அவங்களுடைய கணக்கு முடியும் போது தானாகவே போயிடும். ஆனால் அதுக்கு கருவியாக வேற யார் அசுர குணம், அதாவது இறைவன் வந்து இறைவனுக்கு எதிரானவர்களையே கருவியாக வச்சு இறைவன் வழிபடி நடக்கிறவங்கள காப்பாற்றுவார். அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் நாஸ்திகர்கள் தப்பாக என்ன புரிஞ்சுக்கிறாங்க, நான் தான் காப்பாற்றினேன், எங்க காப்பாற்றினாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. தந்தை பெரியார் இல்லைன்னா இன்னைக்கு உலகம் என்ன ஆகிருக்கும் அப்படின்றாரு. இல்லைன்னா வேற யார் அடுத்தது இருக்கிறாங்களோ அவங்கள வச்சு இறைவன் வேலையை முடிச்சிடுவார். ஸோ அந்தந்த பாவத்துக்கான தண்டனை முடிஞ்ச உடனே விடுவிக்கப்படுவோம். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஆனால் அது வரைக்கும் நம்ம செய்த பாவத்துக்கான தண்டனையை அனுபவிக்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கணும். ஸோ அந்த சக்தி வரணும் அப்படின்னா ஒன்று இந்த ஞானம் தெரியணும், இது என்னுடைய கர்மத்தின் விதி, இதுக்கு மற்றவங்க பொறுப்பு கிடையாது, நான் ஏதோ பாவம் பண்ணியிருக்கிறேன் அவ்வளோதானும் போது யார் மேலேயும் வெறுப்பு வராது. இன்னொரு விஷயம், அவங்க பலகீனமாக இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்மளை ஒருத்தங்க திட்டுறாங்க, நம்ம தற்கொலை பண்ணுற அளவுக்கு அவங்களுடைய கேரக்டர் இருக்குன்னா அதுவுமே பாவம் தான் அவங்களுக்கு. ஸோ அதோடைய பலனை அவங்க கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. அதுக்கு நாம தண்டனை கொடுக்க தேவையில்லை இல்லையா. அப்போ தண்டனை கொடுக்க எந்த முயற்சி பண்ணாலும் பாதிக்கப்படுறது நம்மளும் நம்மளை சார்ந்த நெருக்கமாக இருக்கிற உறவினர்கள் அல்லது ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான். ஸோ இந்த தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, நான் சொன்ன மாதிரி ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும். நினைக்க என்ன ஆகும்னா, பாருங்கள், இந்த உடம்பு வெறும் கருவி தான் ஆத்மாவுக்கு. ஆத்மா என்ன நினைக்குதோ அதெல்லாம் செய்யுது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையிலே எதுவுமே பண்ணல. சொல்கிறாங்களே கடவுள் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு உலகத்தையே இயக்குறாருன்ட்டு. ஓகே, அவர் இயக்கிட்டு போட்டோம். உண்மையிலே நம்மளே இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இந்த உடம்பை இயக்கிட்டு இருக்கிறோம். நாம் உண்மையிலே எதுவுமே பண்ணல. அதாவது இந்த கையை இப்படி போகணும் அப்படின்ட்டு, அதாவது நினைக்கிற அடுத்த செகண்டே நினைக்கிறதுனால நமக்கு தெரியல இது நினச்சி பண்ணுறோன்றது. அப்போ நான் அங்கே உட்காந்துட்டு கட்டளை கொடுக்குறேன், இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண. நான் ஒரு புள்ளியாக இருந்துக்கிட்டு நான் சொல்கிறேன், கண்ணு இங்கே பாருன்றேன், பார்க்குது. அது பாருங்களேன் எவ்வளோ ஆச்சரியம். இப்போ கேமரா அதில் நிறைய விஷயம் எடுக்குது. அதேமாதிரி கண்ணும் கேமரா தான். எனக்கு இந்த கேமராவோட இந்த கண்ணை அதிகமாகவே கவர் பண்ணுது. ஆனால் எல்லாத்தையும் பார்க்குதா? எதை பார்க்கணுன்னு நினைக்கிறோமோ அதை மட்டும்தான் பார்க்குது இல்லையா. அப்போ அவர் இல்லையா, இது நல்ல சூப்பரான லென்ஸு, பட் இருந்தாலும் அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணல. எங்கே பார்க்கணுன்னு நினைக்கிறோன்னா அந்த இடத்த மட்டும்தான் பார்க்குறேன். அதேமாதிரி நிறைய சவுண்டு கேட்குது. ஆனால் நான் எதை கேட்கணும்னு நினைக்கிறேன், யாரோ பேசுகிறாங்களே, அதை மட்டும்தான் கேட்குறேன் இல்லையா. ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களா, குருவி சவுண்டு கேட்குது, பக்கத்து வீட்டில் பெருக்கிற சவுண்டு கேட்குது, நல்லா உன்னிப்பாக கேட்டால் அந்த இலை அசைகிற சவுண்டெல்லாம் கூட கேட்குது. அப்போ பாருங்க. ஸோ இது நம்ம பண்ணணும். நான் ஜஸ்ட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ணும்போது ஒரு டைம் வந்து இன்னொருத்தர் உடம்பை தொட்டால் எப்படி ஃபீல் ஆகுமோ அப்படி தான் உங்கள் உடம்பை தொட்டாலே ஃபீல் ஆகும். ஸோ அது பயங்கரமாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ண ஒருத்தர் காலில் ஆப்ரேஷன், மயக்க மருந்து கொடுக்காதீங்க, நான் ஆத்ம உணர்வில் இருக்கிறேன், நான் ஆத்மான்ற உணர்வில் இருக்கிறேன்
அப்படின்னாரு. அவர் பாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கிறாராம். அனஸ்தீஷியா கொடுத்தா பார்த்தா அதுக்கே பார்க்க மாட்டாங்க, பயப்படுவாங்க. அவர் பாட்டு கூலாக யாருக்கோ நடக்கிற மாதிரி பார்க்குறாரு. ஸோ அவர் உடலில் தான் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. அவருக்கு இறைவன் பிரம்மான் பேர் வைக்கிறாரு. ஆகும். அப்போ உடம்புல கத்தியால் வெட்டும்போதே என்னுடையதுன்ற உணர்வு இல்லைன்னா திட்டுனா யாரோ திட்டுறாங்க, அவங்களுடைய குணத்தை காட்டுறாங்க. நீங்கள் இல்லாட்டினாலும் யாரையாவது பிடிச்சி அவங்க திட்டிட்டு தான் இருக்க போகிறாங்க. இன்றைக்கி நம்ம மாட்டி இருக்கிறோம். ஆனால் இதில் ஒரு நன்மை என்னென்னா, அவங்க திட்டும்போது நம்மளுடைய பாவம் அழியுது இல்லையா? அதான் அர்த்தம். அந்த பாவத்துக்கான தண்டனையை அவர் கொடுக்குறாரு. அதோட முடிஞ்சு போச்சு இல்லை, தப்பிச்சிட்டோம் நம்ம. ஸோ அப்போ பாருங்கள், மற்ற ஒரு கொலை பண்ணுறது, அடிக்கிறது, இதெல்லாம் விட திட்டுறது ரொம்ப சாதாரண தண்டனை தானே. ஜஸ்ட்டு நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருக்கணும். இன்னும் கேட்டால் இதில் இன்னும் தப்பிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்குது. என்னென்னா, அவர் கேட்குறதே உங்கள் காதில் விழக்கூடாது. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இத்தனை சவுண்டு இருந்தாலும் இப்போ பேசுகிறத நீங்கள் கவனிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் சுற்றி இருக்கிற சவுண்டை நீங்கள் கேட்கணும்னு நினச்சா கேட்கலாம் இல்லை, எவ்வளோ சவுண்டு கேட்குது அந்த மாதிரி. ஏன்னா நான் பேசுறது கேட்கணும்னு நினைக்கிறீங்க, அதனால் கேட்குறீங்க. அதே மாதிரி அவர் அதை கேட்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அப்போ கேட்க தேவையில்ல. அப்போ எதை கேட்குறது? ஏன்னா அவர் தானே அதிகமாக கத்துறார் அப்படின்னு தோணும். முடியும், உங்களால் முடியும். இறைவனோடு பேச முடியும், இறைவன்கிட்டயே பேசிகிட்டு இருக்கிறது. ஸோ ஒன்று இறைவனை நினச்சிட்டு இருக்கிறது, நட்சத்திரம் மாதிரி இருக்கார், நம்மளும் நட்சத்திரம் மாதிரி இருக்கோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்படி நினைக்கணும்னா, நம்ம இந்த பூமியில் இருக்கிறோம் இல்லையா, ஸோ இங்கேருந்து ஆத்மா பிரிஞ்சு இப்படி மேலே போகுது, இந்த பரந்தாமத்துக்கு போயிடுது. இறைவன் செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார், நம்மளும் இருக்கிறோம். அப்படியே மனசில் எடுத்துகிட்டு வாங்க. அதாவது ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக செம்பொன் நிறமாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு நட்சத்திரம் ஜொலிக்குது, எப்படி இருக்கும்? நானும் இங்கே நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன். எனக்கு உடலே இல்லை, ஜஸ்ட்டு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கலாம். என்ன பேசலாம்? இறைவன் சொல்கிறார், நீங்கள் தான் தேவதையாக இருந்தீங்க. அந்த தேவதையில் நம்பர் 1 தான் நாராயணன். ஸோ இப்போ நம்ம சாதாரண மனுஷன் ஆகிட்டோம், மீண்டும் நாராயணன் ஆகணும். ஸோ நான் நாராயணனாக இருந்தேனா அப்படின்னு இங்கே வந்து இறைவனை அப்பான்னு தான் அன்பா சொல்லுவோம். ஹிந்தியில் அப்பானா பாபா, அன்பா. ஸோ அதனால் பாபா நான் அப்படி தான் இருந்தேனா, இப்படி தான் இருந்தேனா, அப்படி அவர் கூட பேசுங்க. அவர் கூட என்ன பேசுனா ஆன்மீக விஷயங்கள். ஸோ அதுதான் முரளின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அவர் பேசுகிறத வச்சு நம்ம பேசலாம். ஸோ இதுலேயே நம்ம மைண்டு பிஸியாக இருக்கணும். மற்றபடி இந்த உலகியல் விஷயங்கள் எல்லாம் தற்காலிகமானது. ஸோ இதை பற்றி பெருசாக கவலையப்படாதீங்க, இறைவனோடு வாழ்ந்துட்டுருங்க. ஸோ இறைவனோட வாழறதை பற்றி அடுத்தது இன்னொரு வீடியோ போட போகிறோம். இறைவனோடு காதல் அல்லது கள்ளக்காதல், இந்த மாதிரி ஏதோ ஒரு தலைப்பில் வரும். ஸோ அதையும் அவசியம் பாருங்கள், அது புரியும். ஸோ அப்படி நீங்கள் வாழ கற்றுக்கிட்டிங்கன்னா, ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எந்த வண்டி ஓட்டுறவங்களாவது பாட்டு போடாமல் ஓட்டுறாங்களா பாருங்கள். அப்போ என்னென்னா, மைண்டு வந்து தானாக அமைதியாக சக்தி இழந்துருச்சு. சொல்லுவாங்களே, கால்குலேட்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ வந்து தானாக யோசிக்கிற சக்தி இழந்துட்டாங்கன்னு. ஆனால் ரெண்டுமே கரெக்டு தான். இல்லை, இது யூஸ் பண்ணனால இழந்ததுன்னு வச்சுக்கலாம், இழந்ததுனால யூஸ் பண்ணுறோன்னா வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் இன்றைக்கி ஆத்மா தானாக அமைதியாக இருக்கிறத இழந்துட்டதுனால தான் என்ன பண்ணுறாங்க, பாட்டு போட்டு அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ தானாகவே அமைதியாக இருக்கக்கூடிய வழியை இறைவன் சொல்கிறார். அது எப்படி தானாக அமைதியாக இருக்கிறது அப்படின்னா, திரும்ப திரும்ப நான் ஆத்மா ஆத்மா சொல்லிகிட்டே இருக்கணும். ஓம் ஓம்னு சொல்கிறாங்களே, ஓம்னா அதான் அர்த்தம், நான் ஆத்மான்னு அர்த்தம். ஓம் சாந்தின்னு சொல்கிறோமே, அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் ஆத்மா, என்னுடைய உண்மையான குணம் அமைதி. ஏன்னா இந்த இடத்துல வந்து எந்த விதமான சவுண்டும் இருக்காது, அவ்வளோ அமைதியாக இருக்கும். உடலே கிடையாது, இருந்தால் தானே பேசுகிறதுக்கு இல்லையா, அவ்வளோ அமைதியாக இருக்கும். ஸோ நான் ஆத்மா, என்னுடைய குணம் அமைதி அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு தான் ஓம் சாந்தின்னு சொல்கிறது. ஓம் ஓம்னு சொல்கிறதே அதுதான். அப்போ நான் எது உண்மையிலையோ அதை நினைக்கணும். தற்காலிகமாக இருக்கிறது வந்து பொய் இல்லையா, இந்த உடலில் இருக்கிறது பொய். ஒருத்தர் என்கிட்ட திட்டுறது பொய், கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். அவருடைய நடிப்பு, ஏன்னா அவருடைய நடிப்பு நடிச்சா அவர் ஒரு ரஜினிகாந்த் படத்து சீடியை போட்டுட்டு அதில் படம் வரும்னா எப்படி வரும்? அதில் என்ன படமோ அதான் வரும். அதுமாதிரி அவங்கவுங்க ஆத்மாவில் என்ன பதிவாயிருக்கோ அதை தான் நடிப்பாங்க. அதை அவங்களாலேயே நிறுத்த முடியாது. அதை நம்ம ஏன் அதை நம்மளால் நிறுத்தவும் முடியாது. அவங்களாலே அவங்க நடிச்சு தான் ஆகணும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால் நீ உன்னுடைய பாட்டை நடிக்கக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை நமக்கு கிடையாது. ஆனால் இது நடிப்பு, அவங்களே அறியாமல் நடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம விலகி பார்த்தோன்னா சிரிப்பாக இருக்கும்.
காமெடியாக இருக்கும். யோசிச்சு போகலாம், இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஒரு படம். இந்த மாதிரி மிக பிரம்மாண்டமான படம் உலகத்தில் யாருமே எடுக்க முடியாது. எல்லாமே கேரக்டர். என்ன மாதிரி லொக்கேஷன் பாருங்கள், குருவியெல்லாம் நடிக்குது, வண்டி சவுண்டு, எவ்வளோ பேக்ரவுண்ட் மியூசிக் பாருங்கள். ஸோ 5000 வருஷம் முன்னாடி இந்த நாடகத்தில் இந்த நேரம் ஓடுற காட்சியை நான் பார்க்குறேன். அந்த 4D 5D சினிமான்றாங்களே, நிஜமாலே அது அந்த இடத்துக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுன்றாங்களே, அந்த மாதிரி ஒரு சினிமா இது. அப்போ ஒருத்தர் வந்து திட்டுற மாதிரி இருக்குது, நீங்கள் ஜஸ்ட்டு சிரிச்சிட்டு போங்க, உங்களுக்கு யாருன்னே தெரியாது, அப்படி புரிஞ்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி செத்துட்டேன், நான் வெறும் ஆத்மா. ஏன்னா இந்த உடலை விட்டுட்டு சொர்க்கத்துக்கு போகணும், அங்கே போய் பிறவி எடுக்கணும், அங்கே எந்த துக்கமும் இருக்காது. ஸோ இப்போவே நீங்கள் சொர்க்கத்தில் வாழ கற்றுக்கோங்க. இன்னொன்று, கலியுகத்தில் எல்லாருமே சக்தி இழந்து தான் கிடக்கிறாங்க. ஸோ சக்தி இழந்து கிடக்கிறதுனால தான் கோபம், காமம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாமே வருது. நமக்கும் அதனால தான் வருது. ஸோ அப்போ அந்த சக்தியை ஏற்றிக்கணும். இன்னொன்று பாருங்களேன், ஒருத்தன் கோபப்படுறான் அப்படின்ட்டு தற்கொலை பண்ணிக்கிறோம். ஆனால் ஒரு பொண்ணு என்னை வந்து காமமாக பார்த்துட்டா அப்படின்னு யாராவது தற்கொலை பண்ணிக்கிறாங்களா? ஏன்னா இந்த கோபத்துக்கும் காமத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஆத்மா சக்தியை வந்து இந்த காமம் சீக்கிரமாக உறிஞ்சி எடுத்துடும். ஸோ அதனால தான் காமம் மகாசத்ருன்றது. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த சகோதரர் கூட பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு முன்னாடி திட்டாங்க அப்படி தோணுது இல்லையா? ஸோ ஆண் பெண் எல்லாத்தையும் மறந்துடுங்க, வெறும் ஆத்மா. இந்த உலகத்தில் யாருமே இல்லை, நான் பரமாத்மா, அவ்வளோதான். அவரோடையே பேசுங்க, அவரோடையே வாழுங்க. இங்கே இருக்கிற எதையும் தேவையில்லாமல் பார்க்கக்கூட செய்யாதீங்க. அப்போ என்ன ஆனால் ஆத்மாவுக்கு சக்தியாக இருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி திட்டினாங்கன்னா உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்களா. இந்த பிரம்மச்சரிய விரதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆத்மா சக்தி அடையிறதுக்கு. அதை இழந்துட்டோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காமம் நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு ஏதோ ஒரு மதம் சொல்லிச்சுன்னா அந்த மதத்தை சார்ந்தவங்க தான் அதிகமாக தீவிரமாக இருப்பாங்க, தீவிரவாதம் அதெல்லாம். அதுக்கு காரணம் என்னென்னா, காமத்தில் எந்த அளவுக்கு முழுகிறீங்களோ அந்த வந்து ஆத்ம சக்தி இழக்கும். அதுதான். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இந்த பிராமணர்களுக்கு கோபம் வர்றதில்லை அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்காக அவங்க பார்த்திங்கன்னா அந்த கல்யாணமே ஒரு 40 வயசுக்கு மேலே தான். அப்போவே பல தலைமுறைக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அவங்க காமத்துக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் கறிமீனும் சாப்பிட்லன்னா இன்னுமே சாந்தமாக இருப்போம். ஸோ வந்து அந்த கறிமீன்லாம் சாப்பிட்டா உடம்பு எப்படி இருந்து என்ன பிரயோஜனம்? ஆத்மாவுக்கு பலம் இல்லையே, இல்லையா? உடம்பு பயங்கரமாக வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? திட்டுறாங்க, கோபம் வருது, என்ன பண்ணுவோம்? தற்கொலை தான் பண்ணுவோம். அப்போ அந்த உடம்பு வளர்த்து அது வேஸ்ட்டு. உடம்பு வளர்க்குறதே ஃபஸ்ட்டு வேஸ்ட்டு, இல்லையா? ஆரோக்கியமாக இருக்கிற அளவுக்கு உடம்பு இருந்தால் போதும், அது சும்மாவே இருக்கும், நீங்கள் எதுவும் பண்ணாட்டினாலே இருக்கும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யார் வேணாலும் இருக்கட்டும், ஆனால் எல்லாருமே நல்லவங்க. தெரியாமல் இப்போ இப்படி பண்ணுறாங்க, அவங்க உங்களை எவ்வளோ திட்டினாலும் அவங்கள பற்றி ஒரு சின்ன நெகட்டிவ் எண்ணம் கூட வர விடாதீங்க. இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், நான் மெய் சிலிர்த்த விஷயம். என்னென்னா, நாங்கள் காலேஜில் படிக்கும்போது ஆந்திராவிலேருந்து ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் வந்து பயங்கரமான டென்ஷன் பார்ட்டி அப்படின்னு பேர் எடுத்த பையன். ப்ரொஃபஸரே பிடிச்சி திட்டுவான், பயங்கர தைரியமாக இருப்பான். அப்போ நான் ஏதோ ஒரு எக்ஸாமுக்கோ எதுக்கோ போயிருந்தேன் ஆந்திராவுக்கு. அப்போ அவன் ரூமில் வந்து தங்குறோம். அப்போ எங்கேயோ போகிறதுக்காக பஸ்ஸில் போகிறோம். இப்போ பஸ்ஸில் போகும்போது எனக்கு தெலுங்கு தெரியாது, கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்துச்சு வண்டி. வந்து அந்த ன்றதுனால அந்த பையன் மடியில் நான் உட்காந்துட்டு இருக்கிறேன். வந்து கண்டக்டர் வந்து ஏதோ என்னை திட்டுறாரு, என்னன்னு எனக்கு புரியல. அப்போ வந்து அவன் சொல்கிறான் என்கிட்ட, மச்சி இதெல்லாம் கண்டுக்காத, ஏன்னா அவர் காலையிலேருந்து பாவம் ஒர்க் பண்ணுறாரு இல்லையா, அதனால் அப்படி தான் இருப்பார். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அவ்வளோ டென்ஷனாக இருந்த பையன் இவ்வளோ சூப்பராக எப்படி மாறினா அப்படின்ட்டு. ஸோ அதுதான் உண்மை. ஸோ அவங்க பக்கத்து நியாயன்றது வந்து அநியாயம்தான், பட் அவங்க அப்படி கணக்கா அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக கைட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு யாரும் கிடையாது. இந்த மாதிரி கத்துனா தான் வேலை நடக்கும்னு நினைப்பாங்க. ஸோ இப்படி இருந்தாங்க, நம்மளும் அதே மாதிரியே பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஆயிடுது. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, அவங்க நல்லவங்க,
அவங்க இன்னொரு விஷயம் என்ன, உங்களுக்கு யார் ரொம்ப துக்கம் கொடுக்குறாங்களோ அவங்க ஏதோ ஒரு ஜென்மத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கியவர்களாக இருப்பாங்க. ஒரு ஜென்மம் இல்லை, பல ஜென்மமாக. உங்களுடைய குழந்தையாக இருக்கலாம், உங்களுடைய கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். உதாரணத்துக்கு திட்டுறாரு, உங்கள் மேலதிகாரி திட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கண்டிப்பாக கோபம் வரும், பெரும்பான்மையானவர்களுக்கு வரும். ஒரு சிலர் தான் அடப்பாடா அவன் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன், இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவானுவாங்க. ஸோ அவங்களாம் தெய்வம், அவங்க காலில் உகந்து கும்பிடணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த சக்தி இருக்குது, புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொன்று அதே அந்த அதிகாரி திட்டுறதே அதே யார் திட்டினா உங்களுக்கு கொஞ்சம் கூட கோபம் வராதுன்னு யோசிச்சு பாருங்க. உங்கள் அம்மா அதே திட்டினா உங்களுக்கு கோபம் வராது, உங்கள் கணவன் திட்டினா வராது, உங்கள் மனைவி திட்டினா வராது, ஸோ திட்டினா வராது. ஸோ அவங்க திட்டுறதா நினச்சிக்கோங்க டக்குன்ட்டு. ஏன்னா இவங்களும் ஒரு காலத்தில் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, உங்களுக்கு தெரியாது. ஸோ எனக்கு இருக்கிற வரைக்கும் தான் இவங்க இந்த மாதிரி திட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி யுக்திகளெல்லாம் நம்ம பயன்படுத்தி யார் மேலேயும் நெகட்டிவ் எண்ணமே வர விட்டுறக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா அரசியலில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி பிடிக்கல, அது மோசமான கட்சின்னு இவங்களே முடிவு பண்ணிவிடுவாங்க. பண்ணிவிட்டு அவங்க எது பண்ணாலும் திட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஒருத்தர் அரசியலுக்கு வராங்கனாலே நாட்டுக்கு ஏதோ நல்லது பண்ணணுன்னு தான் வராங்க இல்லையா? அதுக்கப்புறம் கொஞ்சம் சுயநலம் வந்திருக்கலாம், பட் ஆனால் நல்லது பண்ணணுன்னு தானே வராங்க. ஸோ அப்போ திட்டுறவங்க நாட்டுக்கு நான் நல்லது பண்ணுறேன்ட்டு திட்டுறாங்க, அப்போ அவங்க மட்டும் நான் நல்லது பண்ணாமல் எதுக்கு வராங்க இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆகுனா, அந்த விஷயத்தை நம்ம கேட்க கேட்க இந்த உலகமே ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ற உணர்வுக்கு வந்துடும். ஸோ அவங்க எது சொன்னாலும் நமக்கு பிடிக்காமல் போயிடும். அதை விட பெரிய காமெடி என்னென்னா, அவங்கள சப்போர்ட் பண்ணுறவங்களும் நம்மளுக்கு பிடிக்காமல் போயிடும். சில சமயம் அது நம்ம குடும்பத்தினராகவே இருந்தால் கூட அது எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க. ஏன்னா அது இப்போ சமீபமாக கூட ஒரு ஃபேமஸாக இருக்கிற ஒரு சகோதரி, அரசியலில் இருக்கிற ஒரு சகோதரி சொல்கிறாங்க, நான் இந்த கட்சிக்கு போனவொடனே நானும் எங்கள் அப்பாவும் பேசி 6 மாதம் ஆகுது, அவருக்கு பிடிக்கல, ஏன்னா அவர் வேறு ஒரு கட்சியில் இருந்தார், ஸோ அந்த கட்சிக்கு இந்த கட்சிக்கும் ஒத்து வராதனால. ஸோ அதுதான் மேட்ரு இல்லையா? ஸோ அதை புரிஞ்சுக்கணும். எல்லாமே ஆத்மா தான், எல்லாமே இறைவனுடைய குழந்தை தான், எல்லாமே முதலாக இந்த பூமியில் பிறக்கும்போது நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பிறக்க இந்த சமுதாயம் அப்படி ஏற்றிடுது இல்லையா? அப்போ கொடுக்குற கல்வியே அப்படி இருக்குது. செய்பவரை கண்டால் ஓடி மிதிச்சிடு, காரி துப்பிடு அப்படின்ட்டு அதான் துப்புறாங்க. துப்பும்போது ஏன்னா அவங்களுடைய பார்வைக்கு நம்ம பண்ணுறது தப்பாக தெரியுது, அதனால் அவர் துப்பிடுறாரு. நம்ம பார்வைக்கு அவங்க பண்ணுறது தப்பாக இருக்குது, திருப்பி துப்ப முடியல. அப்போ என்ன பண்ணிடுறோம், ஏதாவது பண்ணிடுறோம், தற்கொலை அது மாதிரி. ஸோ அதுதான். இது இல்லாமல் உடல் வியாதியால் தற்கொலை பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. வயிறு வலிக்குதுன்னு நிறைய பெண்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அது ஏன்னு நமக்கு தெரியல, பொண்ணாக பிறக்காததுனால. ஸோ அது மாதவிடாய் பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் ஆண்களுமே கூட பண்ணுறாங்க கடுமையான வயிற்று வலின்னு, அது என்னன்னு தெரியல. பட் அது புரிஞ்சுக்கணும், நமக்கு நம்மளுடைய பாவம் அழியுது. அதாவது அந்த துக்கத்தை அனுபவிக்கிறதுல நீங்கள் சுகம் காண கற்றுக்கணும். அதாவது சுகம் காண்றதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த தண்டனையை நான் அமைதியாக அனுபவிக்கிறேன் அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு பேர் வரணும். அப்போ தான் நீ எவ்வளோ வேணாலும் திட்டு, நான் பொறுமையாக தாங்கிக்கிறேன். ஆனால் சினிமாவில் இந்த மாதிரி தாங்கிக்கிறவங்கள காமெடினா காட்டுவாங்க, ஆனால் உண்மையிலே அவங்க தான் ஹீரோ. ஸோ அந்த மாதிரி ஹீரோவாக நான் இருக்கணும். அதாவது திட்டுறவன் ஹீரோ கிடையாது, திட்டுறது சிரிச்ச முகம் மாறாமல் அமைதியாக தாங்கிக்கிறவன் தான் ஹீரோ. இதை எந்த படத்துலையும் எடுக்க மாட்டாங்க, எந்த பாடத்துலையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் மதங்களில் வரும், இயேசு கிறிஸ்து ஒரு கன்னத்தை அறிந்தால் மறு கன்னத்தை காட்டுன்னு சொன்னார்னு வரும். பட் அதை சொன்னாலும் அதை சொல்லிக் கொடுக்குறவங்களே இன்னும் தவறான விஷயங்களும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதனால் இறைவனுடைய ஞானத்தை நேரடியாக கேளுங்க. அப்படி இல்லையா நீங்களாக படிங்க, பைபிளோ குரானோ கீதையோ நீங்களே படித்து அதில் உங்களுக்கு தெரியும், அதில் எல்லாத்துலேயுமே மனிதர்களுடைய வழியும் கலந்துருக்கு. ஸோ அது அந்த அசுர குணமான நமக்குள்ளே இருக்கிற மிருக குணத்தை தோன்றதெல்லாம் சத்தியமாக இறைவனுடைய விஷயமா இருக்காது. அதை மட்டும் தள்ளி வச்சுட்டு நல்ல விஷயங்கள் இருக்குது பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு பைபிளில் பார்த்திங்கன்னா அந்த சங்கீதம், அப்புறம் அந்த உபதேசம், அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் ஒன்று வரும், பொன்மொழிகள்னு நினைக்கிறோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம் அதை திரும்ப ஆசைப்படுங்க, ஆசை போடணும். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த நல்ல எழுதி வச்சுட்டு பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, அடிக்கடி எடுத்து பாருங்கள். குறிப்பாக இந்த சினிமா பாட்டு இது எல்லாத்தையும் கேட்குறதே கட் பண்ணுறங்க, ஏன்னா அது கேட்க நல்லாயிருக்கும், அதுக்குள்ளே விஷம் போயிடும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அடே நண்பா உன்னை வெல்வேன், இந்த பாட்டை கண்டிப்பாக நம்ம சைக்கோவாக தான் ஆகும். எதிர்க்கிற குணம், பழி வாங்குகிற குணம் இதெல்லாம் வரும். ஸோ அதில் இருந்தெல்லாம் நம்ம பார்க்கணும்.
அப்படி பாதுகாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை விட எல்லாரும் என்னை நேசிக்கிறாங்க, நானும் எல்லாரையும் நேசிக்கிறேன், இந்த எண்ணத்தை திரும்ப திரும்ப எடுத்துகிட்டு வரணும். எல்லாரும் நல்லவங்க தான் அப்படின்றது. அதாவது ஒருத்தர் கோபமாக நம்மக்கிட்ட பேசும்போது நமக்குள்ள இல்லையா, அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்மக்கிட்ட இன்னொருத்தர் வந்து அன்பாக பேசினா தானாகவே நமக்குள்ளே இருக்கிற அன்பு வருது. இதையே நம்ம அவங்கக்கிட்டையும் ஃபாலோ பண்ணி எழுப்ப முடியும். கொஞ்சம் டைம் ஆகலாம், ஆனால் நீங்கள் அன்பாகவே இருங்க, உள்ளன்பாக இருங்க. அது உங்கள் குழந்தையாக நினைங்க, உங்கள் அதிகாரியாக நினைக்காதீங்க, உங்களுடைய குழந்தை. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களே அப்படி தானே மோசமாக தானே இருக்கிறாங்க. குழந்தைங்க அப்பா அம்மா அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் குழந்தைய நம்ம என்ன பண்ணுறோம்? ஒன்றும் பண்ணல, அன்பாக தான் இருக்கிறோம். ஸோ அது மாதிரி குழந்தைய நினச்சிக்கோங்க. ஏன்னா உங்கள் குழந்தைய உங்களால் ஒன்றும் பண்ண முடியலன்னா யாரோ பெற்ற குழந்தைய உங்களால் என்ன பண்ண முடியும்? அதனால் அமைதியாக இருங்க. இன்னொரு விஷயம், அவங்களுக்கு சக்தியும் கொடுக்க முடியும். ஒன்றுமே இல்லை, நான் சொன்ன மாதிரி இறைவனை நீங்கள் நினச்சிட்டு இருங்க. அவங்களும் ஆத்மா தானே. நான் என்கிட்ட இருந்து அந்த அமைதி சக்தி பரவுது. அதாவது இந்த ஆத்மா சுற்றி அப்படியே புகை மூட்டம் அப்படியே பரவுற மாதிரி அந்த அப்படின்னு 2.0 சொல்கிறாங்களே, ஸோ அந்த மாதிரி அந்த அமைதியின் அதிர்வலைகள் பரவுது. ஸோ அந்த ஆத்மா எதிர இருக்குன்னா அந்த ஆத்மாவுக்கு அந்த அமைதியின் சக்தி போகுது. அந்த அமைதியின் சக்தியில் மூழ்கடிக்கிறேன், அதோடைய உண்மையான அமைதி அது உணரணும். இந்த ஒரு எண்ணத்தை வைக்கும்போது அதையே அறியாமல் அந்த ஆத்மா அமைதியாகும். ஸோ இப்படியும் அவங்கள அமைதிப்படுத்தலாம். ஸோ நம்மளுடைய பாவ கணக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக நீங்கள் எந்த பக்கத்தில் இருக்கணும், ஒரு டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை யாருமே திட்ட மாட்டாங்க. ஆச்சரியமாக இருக்கும். உங்ககிட்ட எரிஞ்சு விழுந்த கணவன் உங்ககிட்ட அன்பாக பேசுவார். உங்கள் பேச்சு இந்த குழந்தை நீங்கள் சொல்கிறது அப்படியே கேட்கும். ஏன்னா அந்த கணக்கு முடிஞ்ச உடனே தானாகவே எல்லாமே மாறிடும். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய கணக்கு முடிஞ்ச உடனே பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும். ஸோ அதனால் எதிர்க்கும் போது என்னாகுன்னா இன்னும் பாவ கணக்கு அதிகமாக தான் இருக்கும். அதனால் தயவுசெய்து எதையும் எதிர்க்காதீங்க, யாரையும் வெறுக்காதீங்க. சிவன் இறைவன் சொல்கிறத தவிர யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. ஸோ இன்னொரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன், யூடியூப்பில் பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இறைவன் பேசுகிற ஞானத்தை கேட்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அந்த வீடியோ லிங்க் அனுப்புகிறோம். +919894671743. ஸோ எல்லா ராஜயோக தியான நிலையங்களும் இது முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படுது. ஏன்னா நடத்துறது இறைவன். ஸோ இதுக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்க அல்லது மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற ராஜயோக தியான நிலைய முகவரியும் கொடுக்குறோம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.